10 ஏஆர் ரஹ்மான் 10 ஹாரிஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, படத்தோட மோதுங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம். நான் இத பத்தி பேசினாதான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு கம்போசர் சொல்றாரு, ஒரு சிங்கர் சொல்றாரு. எந்த பாட்டும் டியூனு நல்லா இல்ல, வரிகளும் நல்லா இல்ல. நல்லா இல்ல சார், நல்லா இல்ல. ஒரு தரம் இறங்கி போயிடுது சார், நிச்சயமா இறங்கி போயிடுது. இப்ப பேசுங்க. இப்ப பேசியும் உங்களுக்கு பிரச்சனைனா ராஜா சார் நாளைக்கு உட்காந்து பேசுவார். அப்பதான் நீங்களா திருந்துவீங்க. முடியல சார், கேட்க முடியல, பாட்டு கேட்க முடியல என்னால. என்னோட கருத்தை நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன், திரும்பவும் நான் சொல்றேன். அதாவது நல்ல பாடல்கள் தமிழ் சினிமாவோட இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி பாடல்களை கொடுங்க. அப்படி இல்லையா எங்க ஆளுகளை போட விடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இதைத்தான் எல்லா இயக்குனர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எல்லா மக்களுக்கும் நான் புரிய வைக்கிறது அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எங்களுக்கு அந்த பாரம்பரியமான இசையுள்ள அந்த தமிழ் பாடல்கள், அந்த இசை வேண்டும், அவ்வளவுதான். இது ஓப்பனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமா? எங்க இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் எங்க? எங்களோட பாடல் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் எங்க? எங்களுடைய பாடகர்கள் இவங்கெல்லாம் எங்க? இவங்கெல்லாம் ஏன் போனாங்க? இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு காரணம் எனக்கு தெரியும். இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும். ஏன் உலகத்துக்கே தெரியும். இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க, இத பத்தி யாரும் பேசவும் இல்லை. இத பத்தி பேசினா உங்க எல்லாத்துக்கும் கெட்டவன், உங்க எல்லாத்துக்கும் நான் ஹேட்டிங்க ஸ்ப்ரெட் பண்றவன், தமிழ் சினிமா பாடல்களை கெடுக்கிறவன். தமிழ் சினிமா பாட்டை தூக்கி நிப்பாட்டணும்னு நான் வந்தனே தவிர மற்றபடி நான் எந்த விதமான விஷயத்தையும் தெரிவிக்கலைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கம்பேக்னு எத்தனையோ பேர் கொடுத்தாங்கல்ல, ஏன் 70 வயசுல 80 வயசுல இவங்க டாப் ஹீரோ நடிக்கிறது இல்லையா? ஏன் இவங்களுக்கு எத்தனை வயசாச்சு? கம்பேக் கொடுத்து வர்றதுக்கு என்னங்க பிரச்சனை? கம்பேக்கே கொடுக்க முடியாது, முடிஞ்சே போச்சு நினைச்சிட்டு இருக்கானுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு திரும்ப அந்த பழைய பாடல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். அது ஒரு பொற்கால மறுபடியும் வருமானு தெரியல. இளையராஜா சாரோட ரஹ்மானோட முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் எனக்கு. இனிமே மறுபடியும் வருமா, மறுமலர்ச்சி வருமா தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங். இந்த பொற்காலம் இளையராஜா ஏஆர் ரஹ்மானோட முடிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறாரு. கடைசியா என்ன சொல்லியிருக்காரு? மறுமலர்ச்சி கண்டிப்பா வரும், வெயிட்டிங். அந்த மறுமலர்ச்சி யாரால வரும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.